ஐயா, என்னாச்சுங்கய்யா? ஏன் தனியா வந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. இல்லங்கய்யா, இல்ல. உங்க முகமும் எனக்கு தெரியும், உங்க மனசும் எனக்கு தெரியும். எத்தனை வருஷம், எத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட நீங்க இப்படி தனியா வந்து நின்னதில்லையா? நீ கேட்கறது சரிதான். ஏதோ ஒரு குழப்பம், மனசுல தடுமாற்றம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, என்கிட்ட மறைக்கிறீங்களே. இத்தனை வருஷத்துல நீங்க என்கிட்ட எதையுமே மறைச்சது இல்லையா? மறைச்சது இல்ல. உங்ககிட்ட நான் எதையுமே மறைச்சது இல்ல. லட்சுமி, என் வேதனை என்னோட போட்டுமே. அந்த வலி உனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். தப்புங்கய்யா, ரொம்ப தப்பு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதுல நான் பங்கெடுத்துக்க வேண்டாமா? அதுதானே நியாயம், அதுதானே என் தர்மம். சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. உங்க மனசுல இருக்கிற வேதனைய என்கிட்ட சொல்லுங்க. அதை என்னால தீர்த்து வைக்க முடியலனா கூட 4 வார்த்தை ஆறுதலாவது சொல்லுவேன்ல. அந்த உரிமை எனக்கு இல்லையா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. லட்சுமி, நம்ம கண்ணம்மாவை நினைச்சுதான் நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். அவ மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொள்ளுதடி அப்படின்னு பாரதியார் சொன்னாரு. அதே மாதிரி என் கண்ணம்மா மேல நான் பாசம் வச்சிருக்கேன். ஐயா, நம்ம கண்ணம்மாக்கு என்னாச்சுங்கய்யா? எந்த பிரச்சனையும் இல்லையே, அவ நல்லா தானே இருக்கா? இல்ல, பிரச்சனை இல்லதான். ஆனா வந்துருமோன்ற பயம் எனக்கு வந்துடுச்சுமா. ஐயா, எனக்கு புரியல. சொன்னனே, அன்னிக்கே உங்ககிட்ட சொன்னனே, நம்ம கண்ணம்மாவை சுத்தி என்னமோ நடக்குதுன்னு. அது இப்போ நடந்துருச்சுமா. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு விஷயம் என் மனசுக்கு தப்புன்னு தோணிட்டா அது தப்பு தான். தப்பாதான் ஏதோ நடந்துட்டு இருக்கு லட்சுமி. என் கண்ணம்மாக்கு ஏதாவது ஒண்ணுனா அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. நான் தாங்கிக்க மாட்டேன். ஐயா, ஒரு போட்டோ ஒண்ணு வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு, யார் அனுப்புனாங்கன்னு தெரியல. அவ ஆபீஸ்ல வேலை செய்யற பிரசாத் என் கண்ணம்மா கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி. நடந்துருச்சுமா. நான் என்ன நினைச்சனோ அது நடந்துருச்சு. ஒப்படைக்கணும் இல்லையா? கண்ணம்மாவ போய் சேர வேண்டிய இடத்துல ஒப்படைக்கணும் இல்லையா? தப்பா ஏதாவது நடந்துட்டா? இத்தனை வருஷம் ராவும் பகலுமா கண்ணும் கருத்துமா நெஞ்சில சுமந்தமே. என் கண்ணம்மாவை நெஞ்சில வளர்த்து சுமந்தமே. அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே. நம்மளை நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்களே. முடியுமா? நம்மால பதில் சொல்ல முடியுமா லட்சுமி? நான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சதில்ல. இந்த விஷயத்தை மட்டும் மறைச்சேன். ஏன் மறைச்சேன்?
இது தாங்குற சக்தி உன் மனசுல இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அந்த பயம்தான் லட்சுமி. கேட்டேன் லட்சுமி. கண்ணம்மாவை தனியா கூப்பிட்டு கேட்டேன். உனக்கு தெரியக்கூடாதுன்னு அவளை தனியா கூப்பிட்டு கேட்டேன். அவளுக்கே தெரியலம்மா. அவளுக்கே தெரியல. அவளுக்கே தெரியாம எவனோ போட்டோ எடுத்து என் கண்ணம்மாவுடைய பேரை கெடுக்கணும் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கா. ஐயா, கண்ணம்மா என்னதான் சொல்றாங்க ஐயா? கேட்டனே, எல்லாத்தையும் உடைச்சு கேட்டேன். தெரியல. கண்ணம்மாக்கு தெரியல. அவளுக்கே இது பெரிய அதிர்ச்சி. லட்சுமி, என் கண்ணம்மாவை நான் சந்தேகப்பட முடியாது. என் கண்ணம்மாவை நான் கேள்வி கேட்க முடியாது. என் கண்ணம்மாவை என்னால விட்டு கொடுக்கவும் முடியாது. ஆனா பயமா இருக்குமா? ரொம்ப பயமா இருக்கு. என் கண்ணம்மாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவ முகம் வாடக்கூடாது. அவ கண் கலங்க கூடாது. தாங்க முடியாதுமா. என்னால தாங்க முடியாது. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்கய்யா. நான் இருக்கேன். லக்ஷ்மி இருக்கேன்யா. நம்ம கண்ணம்மாவுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன்யா. நீங்க கண் கலங்காதீங்க. நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்யா. உங்க எம்டியை பார்க்கணும். உங்க பேரு? லக்ஷ்மி. லக்ஷ்மினா? லக்ஷ்மி, அவ்வளவுதான். சொல்லு. ஹலோ. சார், லக்ஷ்மின்னு ஒருத்தங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. லக்ஷ்மியா? எந்த லக்ஷ்மி? தெரியல சார், லக்ஷ்மின்னு சொல்றாங்க. அப்படியா? வர சொல்லு. ஓகே சார், நீங்க போங்க. தேங்க்ஸ். நான் உள்ள வரலாமா சார்? அதான் வர சொல்லிட்டேனே. வந்துட்டீங்கல்ல, உள்ள வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த ஆபீஸ்ல என் பொண்ணை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குங்கிற உண்மை எனக்கு தெரியணும். புரியலம்மா. புரியவே இல்லை. யாரை சுத்தி என்ன நடக்குது? முதலாளி ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? பொண்ணை வேலைக்கு அனுப்பிட்டு பயத்தோடையும் தவிப்போடையும் வீட்டுல இருக்கிற பெத்தவங்க எங்களுக்கு தான் சார் பொண்ணு மேல அக்கறை இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லம்மா, நீங்க எந்த பொண்ணை பத்தி பேசுறீங்க, எதை பத்தி பேசுறீங்க, எதுவுமே எனக்கு புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஸ்னேகா. ஸ்னேகாவா? ஸ்னேகாவோட அம்மா லக்ஷ்மி தானா? ஓ, ஸ்னேகாவோட அம்மாவா நீங்க? சந்தோஷம். நீங்க என் ஆபீஸ்க்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தப்போ உங்களை பார்க்கவே இல்லையே. பாத்திருந்தா எங்க ஐயாவை 5 நிமிஷம் வெளியேறுங்கன்னு சொன்ன மாதிரி என்னையும் வெளியே போன்னு சொல்லிருப்பீங்களா? ஓ, சாரி சாரி சாரி. சார் அதை தப்பா நினைச்சுக்கிட்டாரா? ஒரு நல்ல வியாபாரி வியாபாரம் பேசும்போது கூட அண்ணன் தம்பியை கூட வச்சுக்க கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. சொல்லுங்க, ஸ்னேகாவுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் சொல்லணும். இந்த ஆபீஸ்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஸ்னேகாவை சுத்தி தான் இந்த ஆபீஸே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க தான் அந்த ஆபீஸ்க்கு ஜெனரல் மேனேஜர்.
வேற வேற என்ன? புரியல. இங்க பாருங்க சார், நீங்க எங்க ஸ்னேகாவை பார்க்க ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்தீங்க. முதலாளியா வந்தீங்க. உங்க வியாபாரத்த பத்தி பேசுனீங்க, போனீங்க. தப்பில்ல. என் பொண்ணு ரொம்ப துணிச்சலானவ. அது எனக்கு தெரியும். ஆனா, மனசுல கள்ளங்கபடம் இல்லாம, எல்லார்கிட்டயும் அவ பழகிட்டு இருக்கிறது, பெத்தவங்களான எங்களுக்கு மனசுல பயத்த உருவாக்க தானே செய்யும்? உண்மை. நீங்க சொல்றது 100% உண்மை. இப்ப சொல்லுங்கம்மா. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என்கிட்ட சொல்லுங்க. நான் தீர்த்து வைக்கிறேன். என் பொண்ணுக்கே தெரியாம, அவள சுத்தி யாரோ ஒரு மாய வலைய விரிக்கிறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மா, உங்க சந்தேகத்துக்காக நீங்க என்ன குழப்புறீங்க? என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க. உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பையன், என் பொண்ணு கைய பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அத எங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. எதுக்கு? எங்க பொண்ணு பேரை கெடுக்கவா? இல்ல எங்க குடும்ப நிம்மதியை கெடுக்கவா? இங்க பாருங்க தம்பி, எங்க பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் நாங்க சாப்பிடணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு தேவையான பணமும் வசதியும் எங்களுக்கு இருக்கு. ஏதோ எங்க பொண்ணு ஆசைப்பட்டாளேங்கிறதுக்காக தான் அவளை இங்க வேலைக்கே அனுப்புறோம். இப்ப அவளுக்கே ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா, அத பாத்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இனிமே என் பொண்ண விட்டுடுங்க. அவள நாங்க வேலைக்கு அனுப்ப மாட்டோம். என்னம்மா? என்னம்மா சொல்றீங்க? ஸ்னேகாவை இந்த ஆபீஸை விட்டு அனுப்புறதா? அது முடியவே முடியாத விஷயமா? ஏன்? மா, ஸ்னேகா எனக்கு வேணும். ஸ்னேகா இல்லாம நானும் இல்ல, இந்த ஆபீஸும் இல்ல. அவ என்னோட வலது கை. எக்ஸ்ட்ரா பிரெயின். ஸ்னேகாவை விட சீனியர்ஸ் எல்லாம் அந்த ஆபீஸ்ல இருக்கும்போது ஸ்னேகாவை கூப்பிட்டு ஜெனரல் மேனேஜரா உட்கார வச்சிருக்கேன்னா எதுக்கு? மூளை. உங்க பொண்ணுக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்திமா. முடியாது. ஸ்னேகாவை அந்த கம்பெனியை இழக்க தயாரா இல்ல. அவளை இனிமே வேலைக்கு அனுப்புறதுக்கு நாங்களும் தயாரா இல்ல. அம்மா, அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க. நான் அந்த கம்பெனியோட எம்டி. என்கிட்ட வேலை செய்யற ஸ்னேகாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டேன். விசாரிக்கிறேம்மா. உடனடியா விசாரிக்கிறேன். விசாரிச்சு உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க. போங்கம்மா. ஒரு எம்டியா நீங்க முடிவெடுக்கலன்னா, அவளை பெத்தவங்களா நாங்க முடிவெடுக்க வேண்டியிருக்கோம். அம்மா, ஆ? என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? சும்மா மனசு அமைதியா இருக்கணும்னு தோணுச்சு. அதான் இங்க வந்தேன். அமைதியே இல்லாத அளவுக்கு உனக்கு என்னம்மா குழப்பம்? குழப்பம்லாம் இல்லடா. குழம்பிடக்கூடாதேன்னு தான். என்ன குழம்பிடக்கூடாது? வாழ்க்கை. யாரோட வாழ்க்கையும்
புரியலம்மா. ஆமா, இன்னைக்கு எங்கம்மா போயிருந்த? ஆ, ஏன் ஏன் கேக்குற? அ, சும்மாதான் கேட்டேன். அது நான் கோவிலுக்கு போயிருந்தேன். ஓ, அப்படியாம்மா? ம், வழக்கமா விசேஷ நாள்ல தானே கோயிலுக்கு போவ? இன்னைக்கு எதுக்கு போன? போனேன்டா செல்லம். போகணும்னு தோணுச்சு, போனேன். இங்க வந்து நிக்கணும்னு தோணுச்சு, நின்னேன். இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்படியா லக்ஷ்மி? என்னடா? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகல லக்ஷ்மி. கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். இல்ல, நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு கேக்குற. புரியுதாம்மா? அதெல்லாம் உனக்கு புரியுதா? புரிஞ்சா இப்படி ஒரு காரியம் செஞ்ச? என்னடா கண்ணம்மா? என்ன சொல்ற? நிறுத்துமா. கண்ணம்மாவ கண்ணம்மாவா பாத்துக்கணும். கண்ணம்மாவ கண்ணம்மாவா நேசிக்கணும். என்னடா? என்ன நடந்து போச்சு? புரியலையா? புரியலையாம்மா? ம்ஹும். நான் உன்னை கேக்கட்டா? என் ஆபீஸ்க்கு வந்தியே, எதுக்காகம்மா? நானா? நான் இப்போ ஆபீஸ்க்கு வந்தேன். என்னைக்கு வந்தேன்? அம்மா, எவ்வளவு நாளாம்மா? எவ்வளவு நாளா உனக்கு இந்த பழக்கம்? என்ன பழக்கம்? பொய் சொல்ற பழக்கம். உண்மையை மறைக்கிற பழக்கம். ஏம்மா? ஏன் இப்படி? என்ன நடக்குது இந்த வீட்ல? எதுக்காக நீ வந்த? எதுக்காக வந்ததை மறைக்கிற? பார்த்தேம்மா, பார்த்தேன். உடம்பு ஆடி போச்சுமா. உயிர் ஒடுங்கி போச்சுமா. இப்ப நிக்கிறனே, அது உன் கண்ணம்மா இல்லம்மா. உன் ஸ்னேகா இல்லம்மா. உயிர் ஒடுங்கி போன உடம்புமா. பெத்து உடம்பு. கண்ணம்மா, ஏன்டா இப்படி பேசுற? நான் உன் அம்மாடா. இல்லம்மா, பொய் சொல்லிட்டல்ல. வரவே இல்லைன்னு, என் ஆபீஸ்க்கு வரவே இல்லைன்னு பொய் சொல்லிட்டல்ல. வந்தேன்டா, வந்தேன். மன்னிச்சுக்கோயேன். எதுக்காக வந்தேன் தெரியுமா? ஏதோ ஒரு போட்டோவாமே ஐயா சொன்னாங்க. அது முடிஞ்சு போன விஷயமா? அது தொடர்ந்துடக்கூடாது இல்லடா? வேண்டாம்மா, அப்படி கூப்பிடாத. எப்போ உன்னை என் ஆபீஸ்ல பார்த்தேனோ, அங்க வந்து எப்போ நீ என்ன பார்க்காம போனியோ, செத்துட்டாம்மா. உன் கண்ணம்மா செத்துட்டாம்மா.